ஹாய். உங்களுக்கு யாரு வேணும்? என் பேரு கீர்த்திங்க. என்ன உங்க வைஃப் தான் பர்த்டே பார்ட்டிக்காக கூப்பிட்டிருந்தா. ஆ, என்னது? என் வைஃப் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாளா? ம், எனக்கு தெரியாம என் வைஃப் பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாட மாட்டாளே. உண்மைதாங்க. நான் உங்க வைஃப் சொல்லிதான் இங்க வந்தேன். நீங்க வேணா உங்க வைஃபையே கேட்டு பாருங்க. நான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. என் வைஃப் வீட்ல இல்லங்க. அவ காலையிலேயே ஆபீஸ் கிளம்பி போயிட்டா. நீங்க வேணும்னா ஆபீஸ்க்கு போய் அவளை பாத்துக்கோங்களேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு உங்க வைஃபோட பர்த்டேங்க. இன்னைக்கு யாராவது வேலைக்கு போவாங்களா? தேவையில்லாம என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. இல்லங்க, நான் பொய் சொல்லல. எனக்கு என் வைஃப்க்கு பர்த்டே கிடையாது. நிஜமாவே என் வைஃப் வீட்ல இல்ல. நீங்க ஏதோ தெரியாம அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேங்க. என்னை ஏமாத்தணும்னு பாக்காதீங்க. ஐயோ, நிஜமாங்க. நீங்க நம்பலங்கிறதுக்காக நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற வீடு இது இல்ல. கரெக்ட் அட்ரஸ் தானு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. உங்க வைஃபோட பேரு ஸ்வப்னா தானே? ஆமாங்க, என்னோட வைஃப் பேரு சொப்னா தாங்க. அப்படின்னு இது கரெக்ட் அட்ரஸ் தான். அதே மாதிரி இன்னைக்கு உங்க வைஃபோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. ஏங்க, நான் இவ்ளோ சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப அதே சொன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, கொஞ்சம் தள்ளுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் வெளியே நிக்க வச்சு பேசுவீங்களா? நல்லா ஏங்க, ஆளுங்க. ஏங்க, ஏங்க, என்னங்க நீங்க? நீங்க யாரு என்னன்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அட நீங்க சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் உங்க வைஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவளை உள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு என்கிட்ட பொய் சொல்றீங்கல்ல? ஏங்க, நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அப்படி ஒருவேளை பார்ட்டினா அவ என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பா. அப்படின்னா நிஜமாவே ஸ்வப்னா இங்க இல்லீங்களா? கொஞ்சம் இருங்க, அவகிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசுறேன். அட ஒரு நிமிஷம் நான் ஏங்க, சொல்றத சும்மா கேளுங்க. இருங்க. இதெல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ம். ஹலோ சொப்னா, உன் ஃப்ரெண்டு நீங்க யாரோ வந்திருக்காங்க. நீயே பேசு. ம். ம். ஹாய் ஸ்வப்னா, நான் தான் உன் சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட் கீர்த்தி. என்னடி நீ பர்த்டே அன்னைக்கு கூட ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்க? என்னது? இன்னைக்கு என்னோட பர்த்டேயா? ம், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? நான் தாண்டி கீர்த்தி. அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? சாரிங்க. கீர்த்தி என்ற பேர்ல எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்ல. அப்படியா? உன் பேரு ஸ்வப்னா தானே? ஆமாங்க, என் பேரு ஸ்வப்னா தான். நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஒண்ணா படிச்சிருக்கோம். உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏங்க, நான் டிகிரி வரைக்குமே ஃபாரின்ல தான் படிச்சேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? அப்படின்னா நான் தான் அட்ரஸ் மாதிரி வந்துட்டேனா? சரியா போச்சு. சாரிங்க. பரவாயில்லைங்க. ம். ஹலோ, நானும் இதையே தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லம்மா. ஏங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்களா? ஆமா, போயிட்டாங்க. கூப்பிடவா? ஐயோ, நீங்க இருக்கீங்களே. முதல்ல போய் டோர் லாக் பண்ணுங்க. ம். பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணிட்டேம்மா. ஏங்க, யாராவது தெரியாத ஆள் வந்தாங்கன்னா வெளியவே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுங்க. உள்ள எதுக்கு விடுறீங்க? இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியலங்க. ஆ? விதவிதமா பிளான் போட்டு திருடுறாங்க. இனிமேலாச்சும் ஜாகிரதையா இருங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன்.